அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. அப்போ இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான். வீடியோ பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காலத்தை நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணி சில விஷயங்களை நான் இப்போ எடிட்டிங்லாம் போகிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே ஆந்தி வேலை அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஏன்னா அதற்காக நம்ம கால நேரங்களை நிறைய செலவு பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். மிக எளிமையாக மக்கள் அதை கடந்து போகிறாங்க. அது ஒரு வருந்தத்தக்க விஷயமாக இருந்தாலும் என்னுடைய காலத்தை நேரத்தை நான் வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால நம்ம கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டில் நம்மை நம்பி சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் வீடியோ பதிவு தினந்தோறும் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். டெய்லி அப்டேட் அப்படிங்கிறத நான் பண்ணுறேன். தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, பெண்கள் நினைத்தால். இந்த டைட்டில் ரொம்ப ரொம்ப அற்புதமான டைட்டில். பெண்கள் நினைத்தால் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இதை வாஸ்துவாக ஒரு நல்ல விஷயமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு வீடு, அதாவது ஒரு வீட்டில் பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாலே அங்கே நம்ம தோல்வியின் முதல் படியை எட்ட போகிறோன்னு அர்த்தம். நம்பர் 1. ரெண்டாவது, தினசரி வாக்குவாதம், தினசரி சண்டையில் முற்றி பிறகு காதலில் இணைவது, இது போல திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பெண்கள் சந்தித்தாலும் பெண்கள் சில எண்ணங்களை விதைத்தால் அவங்க நிச்சயம் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்கிறேன். அதில் இன்று ஒரு சின்ன விஷயந்தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நான் உங்களை கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க, விளக்கு பூஜை பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க நீங்கள். ஆனால் தினந்தோறும் பெண்கள் நினைத்தால், அதாவது நீங்கள் நினைத்த உடனே ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும். இது நான் பெண்களுக்காக குறிப்பாக நான் எடுத்து சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். நான் ஏற்கனவே இந்த ஒரு டாபிக் பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போ குறிப்பாக பெண்களுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன் அதில் நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் இந்த விஷயத்த பண்ணால் நீங்கள் எண்ணிய காரியம் நிறைவேறும், நினைத்த விஷயம் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரே நாளில் கிடைக்குமா சார், ஒரு வாரத்தில் கிடைக்குமா, ஒரு வருடத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் நம்ம எப்பவுமே கேரண்டி கொடுக்கறது இல்லைல்ல. ஆனால் உங்களுக்கு கிடைக்கும், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் என்று இந்த விஷயத்தை தொடங்க ஆரம்பிக்கீங்களோ அன்று முதல் கிடைக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னா, பெண்கள் நினைத்தால். இது ஒரு அருமையான, நான் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஒரு லேடி ஒரு அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு நான் சொன்ன சஜஷன் தான். சார், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க சார். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசும்போது கூட என்னுடைய பேச்சுக்கு மதிப்பில்லை. அப்போ நான் எது செஞ்சாலும் தவறாகவே போகுது, ஒரு புலம்பக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ பெண்களின் எண்ணங்களை முதல்ல மாற்றுவதற்கு நான் ஒரு சின்ன வழிமுறையை கண்டுபிடிக்கணும். பெண்கள் வெளியில் போய் வேலை செய்கிறாங்க சார், வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். நிறைய வெளியில் போய் வேலை பார்த்தா நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். பெண்களும் சம்பாதிக்கட்டுமே, வேலை பார்க்கட்டும். இப்போ பெண்கள் 50-50 ஆகிட்டாங்க. அப்போ அதை நாமும் புரிந்து கொண்டு சில விஷயங்களை நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் பெண்கள் நினைத்தால், பெண்களே நீங்கள் தயவு செய்து இந்த விஷயத்த பண்ணுங்கள். நான் உங்களுக்காக நீங்கள் இதை ஈஸியாக பண்ணலாம். எந்த ஒரு நீங்கள் பண்ணாத முடியாத விஷயமே இல்லை. தினந்தோறும் காலையிலையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு பாடல், அதாவது ஒரு சில லைன்களை நீங்கள் படித்து தான் ஆகணும். கீதாசாரத்தில் உள்ள படிங்க லைன்ஸ். அதாவது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது போல் ஒரு 4-5 வரிகள்
படைப்பின் சாராம்சம் சொல்லலாம். இது வந்து மிக மிக அற்புதமான வரிகள். ஸ்ரீகிருஷ்ணரின் வரிகளில் வந்து நீங்கள் இதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது பெண்கள் நினைத்தான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த அந்த நினைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எளிதில் எல்லாத்தையும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் இதில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவில். இது வாஸ்துவுக்கும் அப்பாற்பட்டு இது இந்த ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் இந்த கீதா சாரத்தில் ஏன் இந்த பெண்கள் படித்தால் மிக மிக வந்து நல்லது அப்படிங்கிறத வரும் காலங்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நான் வந்து அதை பற்றி டெஃபனிஷன் உங்களுக்கு வரும் நாட்களில் கொடுக்குறேன். பெண்களுக்காக இந்த ஒரு டிப். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.